ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் முழுக்க எண்ணெயிலேயே கூட செஞ்சுக்கலாம். அதோடவே 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இங்கே தேங்காய் தான் சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 அனாசி பூ போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கல்பாசி போட்டுக்கலாம். ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு 6 மராட்டி மூக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். 5 பெரிய சைஸ் வெங்காயம் அது கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். பொரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக போட வேணாம், ஏன்னா புளிப்பு சுவை வந்துடும். அப்புறம் அது தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதும் கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர் எடுத்துக்கேன். உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 6 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 6 டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் போடக்கூடாது. டேபிள் ஸ்பூனில் போடுற மாதிரி இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா போட்டோன்னே இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் ஒரு 15 நிமிஷம் வேகணுங்க. 15 நிமிஷம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லைனா காய் வேகாது. இப்போ நல்லா கிளறி விடணும். பாருங்கள், உங்களுக்கு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு காய் நல்லா வேகணும். இப்போ தேங்காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். அதோடவே தண்ணி கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ அரிசி 1 பங்குனா, ஜீரக சம்பாவோ பாஸ்மதியோ அரிசி 1 பங்குனா அதுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கிண்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் ரொம்ப பொறுமையாக அடியிலேருந்து மேலே மட்டும் ஒரு கிண்டி மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி 3/4 பதம் வெந்திருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிருக்கணும். இப்போ மூடியை திருப்பி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அது தமுக்கு விடலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை இறக்கி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி எந்த அளவுக்கு மலர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உதிரியாகவும் இருக்குது. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் வரும். நான் சொன்ன புல்லட் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு குலையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.